ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எபிசோடில் நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணிக்கு முகம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி போக போகுதுங்க. அதை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தை நோக்கி எபிசோட் போய்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இன்றைக்கி எபிசோட் லாஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுடைய ஓனர், அதாவது ஒரிஜினல் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த வீட்டுக்கு வந்துட்டார். அப்போது மனோஜ் இருக்கார் இல்லையா, மனோஜ் நேம் அடிக்கிறதுக்காக, அதாவது ரோமையா அப்படின்ற ஒரு நேமில் போர்டு பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த போர்டு தான் வந்துடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு, போர்டு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு போர்டை கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க மாட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோடனே, என்ன போர்டு, எதை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லை நீங்கள் போர்டை டெலிவரி பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, என்னை பார்த்தா உனக்கு போர்டு டெலிவரி பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க. உடனே விஜயா உள்ளேருந்து வர்றாங்க. வந்தோடனே, மனோஜ் சீக்கிரமாக போர்டை வாங்குடா, வாங்கி இந்த வீட்டில் மாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்ன யார் வீட்டுக்கு யார் போர்டு மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இது என்னுடைய வீடு, நான் அந்த வீடை வாங்கிட்டேன், நான் அந்த வீட்டுக்கு பேர் வைக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ். என்னது உன்னுடைய வீடா? இது என்னுடைய வீடு, இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்ன சொல்கிறீங்க, நான் இதை ஓனர்கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கேன், மிஸ்டர் கதிர் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, கதிரா, அவன் இந்த வீட்டில் என்கிட்ட வாடகைக்கு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மனோஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. வாடகை விட்டு அவன் வீடுன்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஓனர் ரொம்பவே கோவப்படுறாரு. எங்கே உன்னுடைய ஓனருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மனோஜ் வேகமாக கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அவருக்கு லைன் போகலை. அப்படியே மனோஜுக்கு முகத்தில் ஆடலைங்க. ஒரு பாவம், ரொம்பவே பயந்துட்டார். ஐயோ என்ன நடக்குது, அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அவரால் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அவர் எதுவுமே இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே அவருக்கு புரியல. ஸோ மனோஜ் பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. மற்ற எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்க. அதுவும் விஜயாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அரண்டுட்டாங்கன்னே சொல்லலாம். என்னடா இது இப்படி ஒருத்தர் சொல்கிறாரே, இது அவருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பயம் தெரியுது. ஸோ இதை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா இதை எப்படி மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேருமே ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. 2 பேராலையுமே இப்படி ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ஓனர் சொல்லுவார், இங்கே பாருங்கள், இது என்னுடைய வீடு, இந்த வீடை உங்ககிட்ட அவன் ஏமாற்றி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இப்போ நீங்கள் பத்திரம் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த உண்மைகள்லாம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, சரி இல்லை நாங்கள் இன்னும் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கல, நாங்கள் பாதி அமௌண்ட்டு தான் செட்டில் பண்ணியிருக்கிறோம், 30 லட்ச ரூபா மட்டும் அவர் எங்ககிட்டேருந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது 30 லட்சம் வாங்கியிருக்கானா? ஒரு டாக்குமெண்ட்டை ஒருத்தர் உண்மையிலே முழுசாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காமிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் எப்படிங்க 30 லட்ச ரூபா பணத்தை கொடுப்பீங்க? இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா? இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருந்தாங்க? இப்போ இது யாருடைய ப்ராப்பர்ட்டி, யாருடைய பேரில் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் எப்படிங்க ஒருத்தர்கிட்ட போய் 30 லட்ச ரூபாயை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த கேள்விக்கு மனோஜ்கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் படிச்சிருக்காரே ஒழிய அறிவுன்றது சுத்தமாகவே இல்லைங்க. அதுவும் ரோஹிணிக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அறிவு இல்லை. மனோஜ் தான் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரோஹிணியாவது ஒரு சில விஷயங்களில் அவங்க பார்த்து சரியாக கூட நடந்திருந்துருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களும் மனோஜ் மாதிரியே தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கும் கொஞ்சம் அவசர புத்தி அதிகமாகவே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு பரபரப்பிலே தான் இருக்காங்களே தவிர, அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள், அப்போது அதில் எந்த விதமான பிரச்சனைகள் வரும், நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்ற ஆங்கிளில் அவங்க யோசிக்கவே இல்லை.
அதனால் அவங்களால பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி எங்ககிட்ட காமிங்க, உங்களோட பத்திரத்தை நாங்கள் வந்து கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணிக்கிறோம் பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க இந்த வீடை பார்த்தோன்னே அந்த வீடு நல்லா இருக்கு அப்படின்ற மைண்ட்லேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமலே விட்டுட்டாங்க. யோசிக்காமல் விட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஏமாந்துருக்காங்க. இந்த ஏமாற்றத்துலேருந்து இவங்களால கண்டிப்பாக வெளியிலே வர முடியாதுங்க. ஏன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு எங்கே போனானே தெரியாது. அவன் எங்கேயோ வெளிநாட்டில் போய் என்ன பண்ணிட்டான், செட்டில் ஆகிட்டான். ஸோ மனோஜ் அண்ட் ரோஹிணி இப்போ வந்துட்டு அந்த ஆளை எங்கேன்னு போய் தேடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா அவரை பற்றி ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான். அப்போ இவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள போய் எந்த நாட்டில் எங்கேன்னு போய் தேடுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால பண்ணவே முடியாது. அவங்க பிளான் பண்ணி வந்து கரெக்டாக 30 லட்ச ரூபாயை இவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ மனோஜ் அண்ட் ரோஹிணிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான். இந்த ஆப்லேருந்து அவங்களால கண்டிப்பாக சீக்கிரமாக விடுபடவே முடியாது. சரி, ஓகே, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு ஆப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதேவும் அங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்புங்க 2 பேருக்கும். என்ன அப்படின்னா ஜீவா இருக்காங்களே, ஜீவா கிட்டேருந்து இவங்க வந்து 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருந்தாங்க. அந்த 30 லட்ச ரூபா பணம் இன்றைக்கி அவங்க வாங்கின விஷயங்கள் தெரிய போகுதுங்க. ஸோ இந்த விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க வந்து பெரிய அளவில் மாட்டிக்க போகிறாங்க. அவங்க மாட்டிக்கிற அந்த ஒரு தருணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி மாட்டணும் அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நாள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். அந்த ஒரு தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முத்து இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து நம்ம ஜீவா வந்துட்டு கஸ்டமராக தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு இன்றைக்கி கனடாலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவர் வந்து அவங்களுடைய ரூமில் கொண்டு போய் விடுறாரு. விட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்கள கொண்டு போய் விடும்போது அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வர்றாரு. முத்து, நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், நான் வர கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வந்து போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டீ காஃபி ஏதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே வந்துடுங்க, நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு நம்ம ஜீவாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜீவா வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றாங்க. சரி, ஓகே, அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஜீவா வந்து பத்ரா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதே இடத்துல மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேரும் இருக்கிறாங்க. ஜீவா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் அண்ட் ரோஹிணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த பீச் ஹவுஸை வாங்குறதுக்காக தான் ஒருவேளை ஜீவாவும் வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா இப்போ வந்துட்டு எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விஷயமும் ஒரே டைமில் வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது நம்ம ஜீவா தான் இந்த வீட்டை வாங்குவாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து இந்த இடத்துல நமக்கு வருதுங்க. ஸோ ஜீவா மட்டும் இந்த வீடை வாங்கினாங்க அப்படின்னா மனோஜுடைய வயிற்றெரிச்சல் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் வாங்கணும்னு நினச்ச இந்த வீட்டை ஜீவா வாங்குறாங்க அப்படின்னா அவரால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. ஜீவா வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு ஜீவாவை அவங்களால எதுவுமே பேச முடியாது. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் இல்லாமல் ஃபுல் பணத்தையும் வட்டியோடு என்ன பண்ணிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டு தான் ஊருக்கே போனாங்க ஜீவா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மேலே எந்த விதமான அபாண்டமான பழியோ, நீங்கள் வந்து அன்றைக்கி எங்களை ஏமாற்றிட்டு போயிட்ட, என்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்ற எந்த விதமான கேள்வியும் வந்துட்டு மனோஜ் வந்து நம்ம ஜீவா கிட்டே கேட்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு ஜீவா வந்துட்டு ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது ஜீவா வந்துட்டு நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேரையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன். சரி, இதுங்க முகத்தில் போய் முழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயங்களை யோசித்து பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு எந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்து பேசினாங்க அப்படின்றது ஜீவாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் ஜீவா கிட்ட வந்து அப்படி தான் பேசுனதுனால மட்டும்தான் அவ்வளோ பணத்தை வந்துட்டு ரோஹிணியால் வாங்க முடிஞ்சது. அதுவும் வட்டி போட்டு 30 லட்சமாக என்ன பண்ண முடிஞ்சது, வாங்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஜீவா நினச்சி பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சரி, இதுங்க முகத்தில் போய் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அப்போ முத்து வந்து அடுத்து எங்கே மேடம் ஷாப்பிங் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை முத்து, நான் வந்து என்னுடைய ரூம்க்கே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஏங்க ஷாப்பிங் போகணுன்னு சொன்னீங்களே, ஏதாவது திங்ஸ் வாங்கினா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வேணால் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை முத்து நாளைக்கு போய்க்கலாம், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது போகிற வழியில் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குகிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா மேடம் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. முடிஞ்சிருச்சு முத்து, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டைமே அதுக்காக தான் கனடாலேருந்து இங்கே வந்திருந்தேன். ஆனால் வந்தப்போ என்கிட்ட வந்து 2 ஃப்ராடுங்க என்கிட்டேருந்து பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த பணமெல்லாம் அதில் போயிடுச்சு. அதனால தான் ப்ராப்பர்ட்டி வாங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, கனடாவில் இருந்துட்டு எதுக்கு மேடம் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு அதை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அங்கே போய் இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனும் அப்படி தான் இருக்கான். அவனும் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அதில் டியூ எல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கான். எதுக்கு தான் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களோ, ஏன் கடன் வாங்கி அப்படி இந்த வீடை வந்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை முத்து, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம 2-3 பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கெலாம் நிதானமான வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குது. என் ஒய்ஃப் வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க, நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பேசிகிட்ருக்காரு. அப்போது ஜீவா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட அண்ணன் வந்துட்டு எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இந்த இடத்துல அந்த மாதிரி வாங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதை பற்றியே பேசிகிட்ருக்கையும் அப்போது ஜீவாவுக்கு வந்துட்டு ஒரு சில கேள்விகள் அவங்களுடைய மனசில் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே இந்த லக்கேஜ் மட்டும் எனக்கு கொண்டு வந்து வச்சுருங்களா முத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க மேடம், நான் வச்சுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது இவங்க வந்துட்டு ஒரு 2 கூலிங் கிளாஸ் நம்ம முத்துவுக்கு கொடுக்குறாங்க. இந்தாங்க முத்து அப்படின்ற மாதிரி முதல்ல முத்துவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ அவர் போட்டு பார்த்துட்டு, நல்லாயிருக்கு மேடம், ரொம்ப தேங்க்யூ. என்னை வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து திரும்ப சவாரிக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம், அந்த ஊரில் போய் இருந்துட்டு வந்துட்டு. ஆனால் என்னை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் எனக்காக கூலிங் கிளாஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் முத்து, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு வாங்கி போட்டுட்டு போகிறாரு. அப்போது திரும்ப கூப்பிட்றாங்க, இருங்க முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூலர் வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்க வெளியிலலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்ததை விட என்னோடய ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்ததில் தான் மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க முத்து அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அப்போது மீனாவுக்கு முத்து வந்துட்டு கால் பண்ணுறாரு. எங்கே இருக்கு மீனா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நான் அம்மாவுடைய கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இரு, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, மேடம் என்ன இந்த கூலரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவங்களும் அதாவது ஜீவாவும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது மேடம் இது வந்துட்டு யார் வாங்கினா, நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பொண்டாட்டி நம்ப மாட்டா, நான் தான் காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன்னு நினப்பா. நீங்கள் வந்து இதை கொடுக்குற மாதிரி நான் வந்து வாங்குகிற மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்காக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதில் வந்து ஜீவா கொடுக்குறாங்க, முத்து வந்துட்டு அதை கை நீட்டி வாங்குறாரு. அப்படி மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இதை வந்து மீனா கிட்ட வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஒரு ஐடியா பண்ணி முத்து வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. சரி ஓகே, இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருக்கார்லே, அவர் வந்து மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாவுடைய கடைக்கு போகிறாரு. அப்போ அவங்க வந்துட்டு சீதாவும் இருக்கிறாங்க. சீதாவும் இருந்தோடனே முத்து வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அத்தா, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு, மீனா உனக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இது வந்து நான் வாங்கலை, அந்த கனடா மேடம் வந்து உனக்காகவும் எனக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க கனடாவிலேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னங்க சொல்கிறீங்க, நமக்காக வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு பார்க்குறாங்க. மீனா முத்து 2 பேருமே அந்த கூலரை வந்துட்டு போட்டு பார்க்குறாங்க.
போட்டு பார்க்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா இது உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, இரு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போது ஃபோட்டோ எடுக்கும்போது சீதாவும் வந்துடுறாங்க. சீதாவும் சேர்ந்து நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறதுக்காக சீதா வந்துட்டு மொபைலை வாங்குறாங்க. அப்போ ஸ்வைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் டக்குன்னு அவங்க முன்னாடி, அதாவது ஜீவா இப்போ தானே அங்கே வந்து 2 பேரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம ஜீவா வந்துட்டு நம்ம சீதா வந்துட்டு பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே சீதாவுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது, இவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சீதா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஜீவாவை வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ ஜீவாவை பார்த்த உடனே சீதாவுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்ன மாமா இவங்க உங்கள் ஃபோனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இவங்க தான் அந்த கனடா மேடம், இவங்க தான் இந்த கூலர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமா இவர் யார் உங்களுக்கு, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணனை வந்து லவ் பண்ணாங்க இல்லையா அவங்க. இவங்க பின்னாடி தான் உங்கள் அண்ணன் சுற்றிட்டு இருந்தார். நான் கல்யாணத்துக்கு வந்தப்போ ஒரு நாள் இவங்களும் உங்கள் அண்ணனும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தப்ப அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவங்க தான் உங்களோட 27 லட்ச ரூபா பணத்தை வந்துட்டு ஏமாற்றி எடுத்துகிட்டு போனவங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்துவுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னடா இது, நம்மளோட 27 லட்ச ரூபா பணத்தை வந்து திருடிட்டு இவ கனடாவில் போய் செட்டில் ஆகி, அது மட்டும் இல்லாமல் நல்லா பணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயங்கரமான கோவம். அதுவும் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க தான் இந்தியாவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ நம்மளுடைய பணம் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்டிப்பாக சண்டை போடணும் அப்படின்னு நினச்சி உடனே கிளம்பி என்ன பண்ணுறாருனா ஜீவாவுடைய வீட்டுக்கு போகிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்கிட்ட தயவுசெய்து போய் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்கள் வந்து என்னமோ பிறவிலே கனடாவில் அந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தீங்க. எங்கள் அப்பா உழைச்சி சம்பாரித்த 27 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிருந்துருக்கீங்க. அதில் சம்பாரித்த பணம் தானுங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு. மரியாதையே என்னோடய 27 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துவுக்கு வந்துட்டு ஈயாடலை. அவருக்கு வந்துட்டு பயங்கரமான கோவம். அவர் வந்து அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்கிறாரு. என்னுடைய பணத்தை, எங்களோட பணத்தை வந்துட்டு நீங்கள் மரியாதையாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போடுறாரு. முத்து இருங்க, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எங்களோட பணத்தை தான் அடைய போட்டு போயிட்டீங்கல்ல, அந்த பணத்தை மரியாதையாக கொடுத்துருங்க, அப்போ தான் நான் வந்துட்டு உங்களை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஜீவா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முத்து, லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்போதே நான் பைசல் பண்ணிட்டேன். அதாவது இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். உங்கள் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவங்க அண்ணன்கிட்ட தான் நான் அந்த பணத்தெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் தான் அதுக்கு சாட்சி கையெழுத்து கூட நான் இங்கே போட்டிங்க. ஒரு மணி மேட்டர்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மணி மேட்டர் வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் அண்ணன் தான், அவருக்கு வந்துட்டு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்துவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் பணத்தை எதற்காக அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் அவர்கிட்டேருந்து தானே எடுத்தேன், ஸோ நான் அவர்கிட்டே வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது, இவங்க பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் இப்போ வரைக்கும் வீட்டில் வந்து பணத்தை கொடுக்கவே இல்லையே, இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே அவன் நம்ம யார்கிட்டையுமே சொல்லலையே. அப்போ இவன் எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கான், ஏமாற்றி இந்த பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்கான். மாமியார் வீட்டிலேருந்து 30 லட்சம் 15 லட்சம் வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ ஒரு வேளை அது கூட இந்த பணமாக தான் இருக்குமோ. அப்போ எல்லாருடைய மண்டையில இவன் வந்து மிளகா வரைச்சிட்டு இவன் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மேலும் நான் வந்து சொந்தமாக வளர்ந்தேன், சுயமாக வளர்ந்தேன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து அவருடைய மனசில் வந்து இந்த விஷயங்கள் கரெக்டாக அவங்களுக்கு வந்து தோணிச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்பணுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை நீங்கள் உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்க, இதனால இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவிடாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்காக நீங்கள் வந்து இந்த உதவியை பண்ணணும்
அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, கண்டிப்பாக முத்து, அதாவது எனக்கும் அவங்களுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்போது இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஜீவா நம்ம மனோஜை பற்றின அத்தனை உண்மைகளையும் சொல்ல போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி மனோஜன் ரோகிணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ 30 லட்ச ரூபாய் நஷ்டத்தில் வேறு இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்தும் எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வந்துட்டு மனோஜன் ரோகிணியோடைய பிரச்சனைகள் வரும்போது தான் எபிசோடு வந்து கலகலன்னு போகுது. எந்த விதமான இழுவையும் இல்லாமல் நல்லா எபிசோடு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எபிசோடு இப்படி போனால் மட்டும்தான் நமக்கும் சுத்தமாகவே ரொம்ப பிடிக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கப்புறமும் டேரக்டர் இப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா சீரியல் ரொம்பவே நல்லா போகும். டிஆர்பியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கூட வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவர் புரிஞ்சு இந்த மாதிரியே கதையை வந்து எடுத்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள், பெஸ்ட்டான விஷயங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.